வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது நீமோ கேண்டி பேர்ஸோட அன்பாக்சிங் வீடியோ. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ரெட் கேலக்ஸி பேர்ஸோட அன்பாக்சிங் வீடியோ. நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் ரெட் கேலக்ஸி கேட்டாங்கன்னு ஒரு 25 பேர்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாமே இம்போர்ட்டட் பேர்ஸு. இந்த ரெட் கேலக்ஸியோட குவாலிட்டி நீங்களே பார்த்துக்கோங்க. கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக தரமான குவாலிட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கேலக்ஸி பேர்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து சேல் பண்ணியிருக்கோம். அப்போவுமே அது தரமான குவாலிட்டியில் தான் வந்துருந்துச்சு. இந்த வாட்டியும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக தரமான குவாலிட்டியில் நமக்கு அந்த செலர் கொடுத்துருக்காரு. இந்த ரெட் கேலக்ஸி நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான ரெட் கேலக்ஸி கிடையாது. இது ஒரு ஸ்டேபிள் லைனு. ஸ்டேபிள் லைன் மீன்ஸ் நம்ம பீட்டாஸ் ப்ரீட் பண்ணும்போது எல்லா குட்டிங்களும் இதே குவாலிட்டியில் வரும்னு கிடையாது. ஏன்னா நிறைய செலஃபின்ஸுமே வரும். நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த ரெட் கேலக்ஸி ஸ்டேபிள் லைன்னு சொல்கிறது எதனாலனா, இந்த பேர்ஸை நீங்கள் எத்தனை வாட்டி ப்ரீட் பண்ணாலும் செலோஃபென்ஸ் வராது. அதனால தான் இந்த பேர்ஸ் கொஞ்சம் ஹை ப்ரைஸ் பேர்ஸ் தான். இது நீங்கள் வெளியே வாங்கினாலே ரொம்ப ஹை ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த லைனேஜ் தெரிஞ்சவங்க இதை விட மாட்டாங்க. ப்ரீட் பண்ணுறதே பண்ணுறீங்க, நல்ல குவாலிட்டியான பேர்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரீடிங்காக இருக்கும். சும்மா ஏதோ ஒரு பேர்ஸை எடுத்து சும்மா ஒரு ஹாபிக்காக மட்டும்தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓகே, ஒரு நார்மலான ஒரு பேர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ப்ரீடிங்கில் ஏதாவது சாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும், அந்த பேர்ஸை நம்ம சேல் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டேபிளான லைன்ஸாக பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேபிள் லைன்னா என்னன்னு நீங்கள் இந்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.